ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அடிக்கடி போட மாட்டேன், ஏன்னா இதுவுமே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். கொஞ்சம் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க, அதனால் இன்றைக்கி போட்டேன். எக்கு, அடுத்தது வந்து கொத்தமல்லி ₹4 ஒன்று தான் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இது வந்து ரெலிஷ் லெமன் பெப்பர் சிக்கனு. இது வந்து எம்ஆர்பி வந்து ₹115 ஒன்று தான். ஆனால் இது கொடுத்துருக்கிறது 200 கிராம். எம்ஆர்பி ₹169. பட் கொடுத்துருக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹75 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து கார்லிக் ப்ரெட்டு. இதுவுமே வந்து அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்காங்க. கர்டு, அர்சன் கர்டு, அதுவுமே வந்து கம்மி ரேட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னா ஜெப்டோவில் தான் வாங்கினது. ₹75 வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எப்போவாது ஒருக்க வந்து நான் இந்த மாதிரி வாங்குவேன். நீங்கள் அது மாதிரி ஆஃபர் போடுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா மணி 11 ஆக போகுது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, முருங்கைக்காய் ஒன்று இருந்தது, அதை போட்டு கொஞ்சமாக தேங்காய் 2 பச்சை அரைச்சி ஊற்றி அப்படி குழம்பு மாதிரி தாளித்து விட்டு அதில் சாப்பிட போது 2 பேருக்கு தான் அது. அப்புறம் முட்டை மட்டும் 3 பாயில் பண்ணி வச்சுருக்கேன், 3 பேருக்கு சேர்த்தாப்பில். அப்படி இங்கே நெல்லிக்காய் வந்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துட்டேன், தண்ணியில் போடல. இது சாதம் கொஞ்சம் இருக்குது, எனக்கு அது போதும். அடுத்து இங்கே என்ன வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்னா, இப்போ ஜெப்டோவில் வாங்கினது இது சரிதா பாருங்கள், ரிலீஸ் சிக்கன். இது வந்து லெமன் பெப்பர் சிக்கன் ரெடிமேடு. இப்போ அப்படியே போட்டு கடாயில் வந்து வேக வச்சுக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே போட வேண்டாம் மசாலா. பட் நான் அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ண மாதிரி தான் செய்ய போகிறேன், ஏன்னா அப்படியே அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கேன், இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளை ஆல்டர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இப்போ ஒரு கடாய் போட்டுட்டேன். இது தெரியுதா பாருங்கள், ஊறுகாய் மாதிரி எல்லா மசாலா எல்லாத்தையுமே போட்டு சிக்கனில் வச்சிட்ருக்காங்க. இது வந்து 200 கிராம்ஸ். இது சரி, என் பொண்ணு சாப்பிடுவான்னு வாங்கினனால சாப்பிட மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் கூட தேவையில்லை, பட் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். ஏன்னு கேட்டிங்களா, வெங்காயம் கொஞ்சம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் வேணும். அப்புறம் வேணும்னா நம்ம அதுக்கு சேர்த்துக்கலாம். அதுலேயே எல்லா இடத்தையும் போட்டுருக்காங்க, பார்ப்போம். லாஸ்ட் டைம் கூட நான் அப்படி தான் செஞ்சேன். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து தொக்கு வராது, ட்ரையாக தான் இருக்கும் அவங்க கொடுத்துருக்குற இது. கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கேட்பா இருக்காங்க. பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இது அப்படியே வந்துட்டு வதக்கி வச்சுக்கலாம். நீளமாக தான் வெங்காயத்தை போட்டுட்டேன், பிடிச்சா வேண்டாம்னு வரம்பட்டு. அது இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு சாப்பாடே பிடிக்கல, இது சும்மா அந்த வெங்காயம் வாங்க வீட்டே வச்ச மீன் குழம்பு அப்படியே இருக்குது, பிடிக்கவே இல்லை எனக்கு. நான் வச்சு வெளியே கொண்டு போகிறேன். அப்படி தான் வந்து நான் வேறு 10 இது முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டேன். வேணும்னா அதையே சாப்பிடுவோம், அதை வச்சிடலாம். அது வெங்காயம் கொஞ்சம் வதங்கும். ஸோ வதங்கினா போகிறோம். நம்ம வந்து இந்த சிக்கன் அதுக்குள்ளேயே சேர்த்துருவோம். பார்த்தீங்களா, மசாலா வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வந்து சுக்காவாக பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் செய்வோம், அப்புறம் கரெக்டாக இருக்கும். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லியாக சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வதக்கிட்டு தண்ணி வச்சு வேக வைக்கணும். போன்லெஸ் ஆகு 27 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. காரம் பத்தலைன்னா நம்ம அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகத்தை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது. நம்ம ஆனியன் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டோம். அதனால் இப்போ வந்து இன்னும் காரம் கம்மியாகிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து மிளகு, பட்டை, லவங்க, சோம்பெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டலாம், ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன், சின்ன ஸ்பூனில். ஏன்னா அவங்க போட்டதுக்கு வைல்டான காரம் தான், அதே போட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து ஒரு பிஞ்ச். இப்போ அப்படியே ஸ்டவ் நிறுத்திடலாம், போதும். எந்த தொக்கு மாதிரியே இருக்கட்டும். ட்ரையாக வேணால் நீங்கள் ஆனியெல்லாம் சேர்க்க வேணாம். போட்டிருக்க மசாலா அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ட்ரையாக கிடைக்கும் லெமன் பெப்பர் சிக்கன். நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தொக்கு வேணுங்கிறதுக்காக ஆனியன் சேர்த்துருக்கேன். தான்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா பெப்பரெல்லாம் போட்டு இல்லையாப்பா பவுடர், அதனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே நல்லாயிருக்கு. கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஊற்றி விட்டுருவோம். அதான் நம்மளோட லெமன், ரெடிமேட் லெமன் பெப்பர் சிக்கன். செய்கிற நேரம் தான் வாங்கி செஞ்சிருந்தாலும் அதே டைமில் எடுக்கும் போல இருக்குது. அந்த மசாலா தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். நானே வந்து ஓனாக அந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணா கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி லெமன் பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தடில் பண்ணியிருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணப்பட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. அவ்வளோதான், முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் பெப்பர் சிக்கன் இஸ் ரெடி. எல்லாம் போன்லெஸ் தான். இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், மீடியமாக சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன செய்யலாம் யோசித்து கடைசியில் சப்பாத்தி மாவையே பழைய குண்டி கதுவை திரடி அப்படிங்கிற கதையாக பிசைஞ்சு வச்சுட்டேன். ஓகே இருக்கட்டும், சப்பாத்தி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான். இப்போ நம்மளோட சமையல் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸ் வைக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து இங்கே வந்து கொஞ்சம் சாதம் இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சுட்டேன். 3 முட்டை பாயில் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இங்கே வந்து ரெடிமேடு லெமன் பெப்பர் சிக்கன் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம பண்ணது. அப்புறம் இங்கே பாவக்காய் வந்து பொரியல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீன் குழம்பு இருக்குது. அதான இருக்குது, வேண்டாம், அதை நான் தூக்கி தான் போட போகிறேன். இவ்வளோ தான். ரசம் கூட இருக்குது, தயிரும் கூட இருக்குது. பட் இதில் என்ன வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம். சப்பாத்தியை போடலாம். இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சு. 3 சப்பாத்தி, லெமன் பெப்பர் சிக்கன் கொஞ்சம், அப்புறமா வந்து முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு, ஒரு முட்டையும், அதுக்கப்புறமா இங்கே ஒரு சப்பாத்தி போடுமா அவங்களுக்கு இப்படியே வச்சாச்சு. அவ்வளோதான். நான் சாப்பிடும்போது காட்டுவேன், இல்லை விட்டாலும் விட்டுடுவேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் இன்றைக்கி அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இங்கே வந்து நெல்லிக்காய் வேக வச்சது, உப்பு வந்து மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன். சும்மா அப்படியே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இல்லை ஊறுகாய் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம்.